मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। முன்னாடிலாம் வீட்டுக்கு ஒரு மரத்தை நட்டு வைப்பாங்க, நமக்கு கொய்யாக்கா கிடைக்கும். ஆனா இப்ப மரமே இல்ல. கடையில வாங்கி தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு. அடே எவன்டா அவன்? கொய்யாக்கா தான் கிடைக்கலன்னு கொய்யாக்கா ஜெல்லி வாங்கி சாப்பிட்டா அது உனக்கு பிடிக்கலையாடா? அது நான் ஜாவ்லின் த்ரோ பண்ணி பார்த்தனா, அதனால தான். டேய், கொய்யாக்கா ஜெல்லியோட வேலை என்னன்னு தெரியுமாடா? இப்படி சின்ன புள்ள நம்ம குச்சியை தூக்கி எரிஞ்சு என்ன கீழே போட வச்சிட்டியடா நீ. உன்னை என்ன பண்றது? நான் சின்ன பையனா அப்ப கொய்யாக்கா ஜெல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க, நீ யாரு போப்பட்? அந்த கொய்யாக்கா ஜெல்லிக்கு பதிலா அந்த இடத்துல நான் இருந்தேன்னா என்ன ஆயிருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. முளைச்சு 3 இலை விடல, இன்னும் சின்ன படத்தனமா பேசிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் ஏன் என்ன சின்ன பையன் சொல்றீங்க? அப்படின்னா கழுத மாதிரி வளர்ந்துருக்கியே, ஏன் இப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டா உனக்கு ஓகேவாடா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கூட சேர்ந்து இப்படி பதிலுக்கு பேசிட்டு இருக்கியே, நம்ம நண்பர்கள் கிட்ட போய் சொன்னா உனக்கு ஓகேவா? மேனஸ் இல்ல, டிசிப்ளின் இல்ல, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு நீ தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாதா? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சின்னு முன்னோர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்களே, உனக்கு தெரியுமா தெரியாதாடா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் வேற பேசிட்டு இருக்க நீ. என்னடா ஏன் முன்னாடியே கத்துற? நான்லாம் கத்துனா காது செவிடாயிடும். சின்ன பழத்தனமா பேசிட்டு இருக்காத, ஓரமா போ. நானா சின்ன பையன்? நான் எவ்வளவு வளர்ந்திருக்கேன், எவ்வளவு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன போய் சின்ன பையன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் சின்ன பையன் இல்லன்னு உங்க எல்லாருக்கும் நிரூபிச்சே காட்டுறேன் பாருங்க. வா சிறுசே, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? எவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? நீயும் நானும் ஒரே ஹைட்ல தான் இருக்கோம். சும்மா சின்ன பையன் சொல்லக்கூடாது, சரியா? இவன் ரொம்ப கோவமா இருக்கான் போல இருக்கே. உனக்கு பிடிச்ச சாண்ட்விச் தான் சாப்பிடு. எனக்கு சாண்ட்விச் பிடிக்கும்னு யார் சொன்னா? எனக்கு சாண்ட்விச்சே பிடிக்காது. எனக்கு பானிபூரி தான் பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் சாண்ட்விச் உயிர் எடுக்கிறீங்க. அம்மா, உனக்காக நான் கஷ்டப்பட்டு சாண்ட்விச் செஞ்சிருக்கேன். என்ன கஷ்டப்பட்டு செஞ்சீங்க? 2 பெட்டுக்கு நடுவுல வெஜிடபிள்ஸ் வச்சிட்டு சாண்ட்விச்னு சொல்லிட்டு இதுல கஷ்டப்பட்டு செஞ்சேன்னு வேற சொல்லிக்கிறீங்க. இங்க பாரு, அவன் நமக்காக தான் சமைக்கிறான். இப்படி எல்லாம் பேசக்கூடாது சொல்லிட்டேன். அப்படிதான் பேசுவேன். சமைக்க தெரியலன்னு ஒத்துக்கணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவன் பேசிட்டு இருக்க கூடாது. சிறுசு, பெரியவங்க கிட்ட என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? அட, நான் உனா பெரியவன் சொல்லிட்டேன். இரு, எங்க போற? நீ எதுக்கும் கவலைப்படாத நண்பா. நான் எதுக்கும் கவலைப்படலமா. ஒரு சாண்ட்விச் மிச்சமாயிருச்சு, அது நானே சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் போயிட்டு போறான், விடு. ஏய் ஸ்மால் பாய், எல்லாத்துக்கும் கோவப்பட்டா எப்படி? என்ன ஸ்மால் பாய்ன்னு சொல்லாத, நான் சின்ன பையன் கிடையாது. சரி, நீ பிக் பாய் தான். சாப்பிடறதுக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு. பானிபூரி வேணும். நான் போய் அதை வெளியே சாப்பிட்டுப்பேன். நான் வரேன், பாய். இவன் இப்படி பேசிட்டு போறான். என்னாச்சு இவனுக்கு? யாரும் அது கண்ணு மணி தெரியாம வண்டி ஓட்டுறதுக்கு? ஏய் பசங்களா, கண்டுபிடிப்பு எப்படி இருக்கு? திடீர்னு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சேன். அத ஒரு பொம்மையில ஊத்தனா அந்த பொம்மை பெரிய வண்டியா மாறிடுச்சு. எப்படி ஒரு ரேஸ் பைக்க தயாரிச்ச பாத்தீங்களா? என்னோட கண்டுபிடிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வண்டியில நான் ஒரு ரவுண்ட் போலாமா? கண்டிப்பா. ஒரு ரவுண்ட் என்ன, 9 ரவுண்டு கூட போலாம். ஆனா அடுத்த வருஷத்துக்குள்ள கொடுத்துரு. ஹை சூப்பர் டாக்டர், இது எவ்வளவு சிசி வரும்? இது 1000 சிசி. 1000 சிசி எல்லாம் ரேஸ் பைக்ல தான் இருக்கும். அப்படி ஒரு பைக் உருவாக்கி இருக்கேன். அப்படியா? அப்ப நான் அதை ஓட்டி பாக்குறேன். இங்க பாரு, சொன்னா கேளு. 1000 சிசி பைக்ல உன்னால ஓட்ட முடியாது. நீ சின்ன பையன். மறுபடியும் சொல்றேன், என்ன சின்ன பையன் சொல்லாத. சின்ன பையன் சின்ன பைக் தான் ஓட்டணும், பெரிய பைக் ஓட்ட கூடாது. நானே உனக்கு வாங்கி தரனே. எனக்கு தெரியும் இந்த பைக்கை எப்படி ஓட்டணும்னு. சரியா? நான் எப்படி ஓட்டணும்னு பாருங்க. சின்ன பையனா சொல்றீங்க? நான் சூப்பரா ஓட்டுவேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன யாராவது காப்பாத்துங்க. அடடா, அந்த பைக்கை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கே தெரியாதே. எப்படி நிறுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப ஹனியை எப்படி காப்பாத்துறது? இதுக்குதான் முன்னோர்கள் முன்னாடியே சொல்லிருக்காங்க, கழுதையால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் தூக்கணும்னு. அது தெரியாம இவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டான். இப்ப என்ன பாடு பட போறானோ இவன். நிக்கிற நேரத்துக்கு ஓடி போனா நம்ம அவனை காப்பாத்தலாம். சரி. வண்டியை நிறுத்து. தெரியலையே, வழி விடு. வழி அம்மா, தம்பி, இந்த பலூனை பிடிச்சுக்கிட்டு எப்படியாவது கீழே இறங்கி வந்துரு, சரியா? இந்த மாதிரி என்கிட்ட 5500 கண்டுபிடிப்புகள் இருக்கு. எதை வேணா எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
பிரேக் கால் கிட்ட இருக்கு, அதை பிடிச்சு அழுத்து, வண்டி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு கால் எட்ட மாட்டேங்குது டாக்டர். நான் இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல. அடடா. இதுக்கு தான் முன்னாடியே சொன்ன கேட்டியா? பிரேக் பிடிக்கிற அளவு கூட கால் எட்டல. நீ சின்ன பையன் நான் சொன்னேன்ல. சொல்றப்ப கேட்க மாட்டியே. என்ன சும்மா சின்ன பையன் சொல்லாத. நான் வண்டியை சரியா தான் ஓட்டலான்னு பார்த்தேன். எப்படி கொடுத்த என் ரேஸ் பைக்கை எப்படி மாத்திட்டியாடா? அவனுக்கு அறியாத வயசு புரியாத மனசு, விட்டுருங்க சார் ப்ளீஸ். கஷ்டப்பட்டு மருந்தை கண்டுபிடிச்சு அந்த மருந்துல இருந்து இந்த பைக்கை நான் உருவாக்குனேன். என்னோட கண்டுபிடிப்பு இப்படி வீணா போச்சே. ஏய், யாரா என் தர்பூசணி கடைய வண்டி விட்டு இடிச்சதே? சொல்லுங்கடா, யாரா சொல்லுங்க. எப்படி சொல்றது? அது சின்ன பையன் தான், தெரியாம இப்படி பண்ணிட்டான். சும்மா சின்ன பையன் சொல்லாதீங்க. எனக்கு பிரேக் எட்டல, அவ்வளவுதான். நீ ஏன் சின்ன பையன் எவ்வளவு கோவப்படுற? என் கடையை அடிச்சதுக்கு நான் தான் கோவப்படணும். இன்னொரு தடவை சின்ன பையன் சொன்னீங்க, உங்க எல்லாரையும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன கோச்சுக்கிட்டு போறான்? ரொம்ப கோவக்காரனா மாறிட்டானே. என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்? என்ன கேட்டா அதுல விழுந்து எழுந்தாதான் அவனுக்கு புத்தி வரும். அடுத்து பிரச்சனை பண்றதுக்குள்ள அவனை போய் காப்பாத்துங்க. நாங்க நல்ல பசியில இருக்கோம். உங்களை எல்லாம் கடிச்சு தும்சம் பண்றோம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? உன்னை முழுசா சாப்பிட போறோம். இல்ல நான் அவ்வளவு பர்த்லாம் கிடையாது, சரியா? நான் ரொம்ப சின்ன பையன். கோவப்படாதீங்க, நான் சும்மா ஜோக்கா தான் சொன்னேன், சரியா? உன்னை ரசிச்சு கடிச்சு சாப்பிட போறோம். பாக்குறேன் நீ. எங்க ஃப்ரெண்டையே சுத்து போடுறீங்களா? இருங்க, நாங்க வந்துட்டோம். ஏய், வாங்க வாங்க. உன்னை விட மாட்டேன். எங்காலே அடிச்சா இந்த வாங்கிக்க. எந்திரிக்க முடியலையே. ஜாக்கிரதையா இரு. ஏய், சிக்காம போயிடுவியா? முடிஞ்சா என்ன வந்து கடி பார்க்கலாம். டேய் கேட்டுக்கோ, வீட்ல வைப்பாங்க செடி, முடிஞ்சா என்ன வந்து கடி. என்ன விட்டுமா, எனக்கு எதுவும் தெரியாது. இப்ப வாடா மோதி பாத்தரலாம். உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. அடடா மிளகா தூளு, உனக்கு படாத இடத்துல பட்டுருச்சா? இதுக்கப்புறம் நீ எங்க கிட்ட வந்து வாலாடுவியா? வாடா. இல்ல சிவப்பு கலர் எனக்கு பிடிக்காது. வா வா, இங்க வா. ஏய், வரேன்டா. அடக்கு ஒடுக்கமா இருக்கணும், சரியா? இப்பதான் நீ பார்க்க மயில் மாதிரி இருக்க. அப்படியா? அழகா இருக்கணும். உன்னை விட மாட்ட பாரு. இப்ப ஏன்டா? உன்னோட எரிச்சல் எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தா உனக்கு மருந்து போட்டு அதை சரி பண்ணிடுறேன். சரி பண்ணிடு. என்னது? அடடா, டாய்லெட் கழுவுற ஆசிட் பாட்டில எவன்டா இங்க டேபிள்ல வச்சது? என்னையவா அடிக்கிறீங்க? உன்னை விட மாட்டேன்டா. நாங்க வந்துட்டோம். அத பிடிக்காம விட மாட்டோம். ஏய், உன்ன மாதிரி சின்ன பையனால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு பாத்தியா? சும்மா சின்ன பையன்னு சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? என்ன சின்ன பையன்னு சொன்னா எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. என்ன அப்படி சொல்றதுக்கு இவன் யாரு? நான் யாரா? என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட?
அன்னைக்கு பிரியாணி சாப்பிடும் போது பீஸ் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டு நான் வெறும் குஸ்காவை சாப்பிட்டனே. இந்த அண்ணனை பார்த்தா யாருன்னு கேக்குற? சமோசால கிழங்கெல்லாம் உனக்கு கொடுத்துட்டு மேல உள்ளது மட்டும் நான் சாப்பிட்டனே. என்னையா மறந்துட்டு? அடச்ச என்ன அந்த கழுத புலிகிட்ட இருந்து காப்பாத்த சொல்லுவேன்னு பார்த்தேன். எனக்காக நீ சமோசா வாங்கி கொடுத்ததெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கியே, என்ன மன்னிச்சிரு சிறுசு. ஈகோ வந்தா இப்படித்தான் ஆகும் நண்பர்களே. ஆமா கரெக்டா சொன்னீங்க. திடீர்னு இப்படி திருந்திட்டான். ஆமா கிளைமேக்ஸ் வந்தாச்சுல, இதுக்கு மேல திருந்தலன்னா எப்படி? திடீர்னு ஈகோ வந்ததுனால நான் என்னையே மறந்துட்டு உங்க எல்லாரும் தப்பா பேசிட்டேன். எனக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஒரு ஐடியா, நான் பண்ண தப்புக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து சாண்ட்விச் சாப்பிட்டா அது எப்படி இருக்கும்? நான் என்னவோ சாண்ட்விச் நல்லா தான் பண்ணுவேன், அதுக்கு நீங்க எனக்கு இப்படியா கோர்த்து விடுவ? நீ பெரியவன் ஆயிட்டான்னு பார்த்தா இப்படி புத்தியே இல்லாம சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கியே. ஈகோ வந்துருச்சு பாரு.